ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா வார சேமிப்பு, அப்புறம் மாத சேமிப்பு, தின சேமிப்பு அப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வருட சேமிப்பு எப்படி பண்ணலாம், குறைந்த அமௌண்ட்டில் லட்சக்கணக்கில் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை ஷேர் பண்ணியிருக்கிறேன். குறைஞ்ச அமௌண்ட்டை சேவ் பண்ணி உங்களால் எப்படி வந்து லட்சக்கணக்கில் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ரூபாய் 2 ரூபாயை தினமும் சேமிக்கிறதன் மூலமாக எப்படி வந்து 1,33,590 ரூபா சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் வெறும் 2 ரூபாயை சேமிக்கிறதுனால எப்படிங்க 1,50,000 லட்ச ரூபா சேமிக்க முடியும் அப்படின்னு. நம்மளுக்கு வந்து காலம் தான் நம்மளுக்கு வந்து பதில் சொல்லுது. எப்படி சேமிக்கலாம், எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாரும் வந்து நம்ம பண்ணணும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வருட சேமிப்பு நம்ம பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்போ எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் நம்மளுடைய சேனலை பார்த்து 365 நாளும் சேமித்து எப்படி வந்து 2 லட்ச ரூபாய் சேமிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போவுமே வியூஸ் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. ஒரு லேக்ஸ் கணக்குக்கு மேலே வந்து வியூஸ் போயிடுச்சு. இருந்தாலும் ரெகுலராக அது வந்து பார்த்திங்கன்னா எவர்கிரீன் மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணலாம். நிறைய சப்ஸ்கிரைபருமே கமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய வீடியோ பார்த்து நான் வந்து 140 நாள் சேமிச்சிட்டேன், 150 நாள் சேமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த புது வருஷத்துலேருந்து இந்த சேமிப்பை தொடங்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து 1 இயர், அதாவது 2025 365 நாளும் சேமிக்கிறதுக்கான ஒரு ஐடியா. வெறும் 2 ரூபா தான் சேமிக்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாராலையும் சேமிக்க முடியும். முடிஞ்சவங்க சேமிக்க ட்ரை பண்ணுங்கள். கோல் வந்து பார்த்தீங்கன்னா 2026, அதாவது 2025 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2026 நியூ இயரில் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதாவது 1,33,590 ரூபா. நீங்கள் நியூ இயரில் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பர்த்டேக்கு வந்து சேமிக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். அடுத்து வெட்டிங் டேக்கு இல்லை தீபாவளிக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு 365 நாள் சேமிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 2 3 4 5 6 7 இப்படின்னு சொல்லிட்டு நோட்டில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இந்த ஒரு பேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1ல இருந்து நம்பர்ஸை வந்து 365 வரைக்கும், 1ல இருந்து 365 வரைக்கும் நம்பர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நோட் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக நான் நோட் பண்ணல, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்பர்ஸை வந்து நோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி காலண்டர் அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா, மந்த்லி காலண்டர் வந்து இருக்குது இல்லையா. இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்ரீகுமரிலேருந்து 2025க்கான கேலண்டர் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதில் வந்து எல்லார் வீட்லேயும் மந்த்லி கேலண்டர் வச்சுருப்போம். இப்போ இந்த மந்த்தில் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சேமிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஜனவரி 1ஆம் தேதி நம்ம வந்து எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா 2 ரூபா. 2ஆம் தேதி எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா கூடுதலாக 4 ரூபா நம்ம வந்து எடுத்து வைக்கணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த அமௌண்ட்டை வந்து என்ன டே இருக்கோ அதில் வந்து 2ஆல் பெருக்கிக்கணும். அப்போது நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டிக் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதை வந்து இன்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை கூடுதலாக அடுத்த நாள் கூட நம்ம சேமிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து 365 நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியுமாங்க, என்னங்க இப்படியெல்லாம் ஒரு சேவிங் சேலஞ்ச் சொல்கிறீங்க அப்படின்னு சிலருக்கு தோணும். பட் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு சில இல்லத்தரசிகளும் சரி சிலரும் இருக்கிறாங்க. அதனால் முடிஞ்சவங்க பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான். இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரி, நம்ம 10ஆம் தேதி போட்டுட்டோமா, 11ஆம் தேதி போடலை அப்படின்னா அன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கூடுதலாக நம்ம எங்கேயாவது வெளியில் போயிடுறோம், ஊருக்கு போயிடுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கூடுதலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேமிக்கலாம். நம்ம வந்து சேவிங் சேலஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணுவோம். இப்போ 365 நாளும் நம்மளால் சேமிக்க முடியல அப்படின்னா ஒரு 100 நாள் சேமித்து பார்க்கலாம். 100 நாள் சேமிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 200 நாள் உங்களால் சேமிக்க முடியுதா, பண்ணலாம். இல்லை 1 மாதம் தான் உங்களால் சேமிக்க முடியுதா, 1 மாதம் சேமித்து அதில் என்ன அமௌண்ட் வருதோ அதை வந்து நம்ம சேமிப்பாக மாற்றிக்கலாம். அதனால் நம்மளுடைய விருப்பம் தான், நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அப்படிங்கிறதுனால தான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு எப்படி சேமிச்சா வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே இருக்குது, சேவிங் இருக்குது, சேவ்டு எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 1வது நாள் நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கிறோம்னா ரூ. 2 எடுத்து வைக்கிறோம். நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம்னா ரூ. 2 சேமிச்சிருப்போம். அதுவே வந்து 2வது நாளுக்கு வந்து ரூ. 2 வந்து கூடுதலாக சேமிக்கிறோம். இங்கே எவ்வளோ சேமிக்கிறோம்னா ரூ. 4 சேமிக்கிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு 4 2ம் சேர்த்து ரூ. 6 இருக்கும். அடுத்தது வந்து 3வது நாள் இந்த ரூ. 4 கூடுதலாக ரூ. 2 சேர்த்து ரூ. 6 சேமிக்கிறோம். அப்போது ரூ. 12 நம்மளுக்கு இருக்கும். இதே மாதிரி 4வது நாள் 5வது நாள்னு நம்ம 365வது நாள் ரூ. 730 சேமிச்சோம்னா 1,33,590 நம்மளால் நம்பவே முடியாத அளவுக்கு ரூ. 1,50,000 நம்ம சேமிச்சிடுறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டே இருக்கு இல்லைங்களா, அந்த டேல வந்து 2ஆல் பெருக்கிக்கணும். எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து பெருக்கல் தெரியும் இல்லைங்களா, இதை வந்து பெருக்கிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 100வது நாள் அப்படின்னா 100 × 2 200 நம்மளுக்கு போடணும். இது வந்து ரொம்பவும் கம்மியான அமௌண்ட்டு தான். அந்த ரூ. 2 சேமிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் எளிது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரூ. 2 காயின் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 2 காயினை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இது மாதிரி நீங்கள் வந்து அப்பப்போ உங்கள் கையில் கிடைக்கும்போது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து ரூ. 2 ஆட் பண்ணி நம்ம வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்படி வந்து நம்ம சேமிக்கும் பொழுது வருஷம் ஃபுல்லாக கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும். ஏன்னா ஒரு வருஷத்தில் நம்ம வந்து அதிகமாக சேமிக்கிறது ரூ. 730 தான் சேமிக்க போகிறோம். இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 100 டேஸ் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 100 டேஸ் பண்ணும் பொழுது ரூ. 200 வரைக்கும் தான் நம்ம சேமிக்க போகிறோம். அப்போது இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு 1,00,000 நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த 1,33,590 அப்படிங்கிறத நம்மளால் சேமிச்சிட முடியும். எல்லார் வீடுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மந்த்லி கேலண்டர் வச்சுருப்போம். இது வந்து நம்மளுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பால் கணக்கு எழுதி வைப்போம். இப்போ வந்து 1/2 லிட்டர் வாங்குறோன்னா 1/2, 1/4 லிட்டர் வாங்கினோன்னா 1/4 அப்படின்னு. அதே மாதிரி பட்ஜெட்டில் வந்து சிலருக்கு தின வருமானம் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து தின வருமானம் ஒரு ரூ. 500 அப்படின்னா எந்தெந்த நாள் வந்துச்சோ அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டுக்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தினம் வருமானம் வர்றவங்க நாங்கள் எப்படி பட்ஜெட் போடுறது, நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறது, நாங்கள் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு ஐடியா கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் ரூ. 2,00,000 எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ உங்களுக்கு அதாவது 365 டேஸில் நம்ம வந்து ரூ. 2,00,000 எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் இதுவுமே ஒரு நல்ல ஒரு சேமிப்பு திட்டம் தான். ஏன்னா ரூ. 2,00,000 நம்ம வந்து ஒரு சில்லறை காசு மூலமாக சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். அந்த வீடியோவை கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.